வணக்கம் மேம். உட்காருங்கப்பா, சொல்லுங்கள். ஏன்னா 3 வருஷம் ஆச்சுங்க மேம். 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 தடவை அபாசனம் ஆயிடுச்சுங்க மேம். 2 தடவையுமே 2 மாதம் வந்து துடிப்பு இல்லாமல் அபாசனம் ஆயிடுச்சுங்க மேம். நான் எதுவும் டெஸ்ட் எடுத்துக்கணுமாங்க மேம்? சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாப்பா? ஆமாங்க மேம், தாய் மாமாங்க மேம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து மரபணு சோதனை டெஸ்ட்டு பண்ணணும். 2 பேரோட ரத்தத்தையும் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அதில் ஏதாவது குறைபாடு இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க மேம். சரிங்களா? ஓகே மேம். இப்படி தான் என் தங்கச்சிக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க மேம். ஏற்கனவே 3 தடவை அபாசனம் ஆயிடுச்சுங்க மேம். அவங்கள டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. டெஸ்ட்டு எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் தான் வந்திருக்கு. அதுக்கு மேலே அவங்க என்ன மேம் பண்ணலாம்? எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டாங்க மேம். மரபணு டெஸ்ட்டு, அப்லா, டார்ச் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க. தைராய்டு, சுகர் எல்லாமே எடுத்துட்டாங்க. பார்த்துட்டாங்க மேம். நார்மல் தான் வந்திருக்கு மேம். ஓகே. அதுக்கு மேலே அவங்க என்ன மேம் பண்ணலாம்? எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக அவங்களுக்கு வந்து ஈகோஸ்பிரின் டேப்லெட் ஆட் பண்ணுவோம். அதாவது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே நம்ம ஆட் பண்ணுவோம். குறைஞ்சது 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க ரெகுலராக அதை எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சத்து குறைபாடுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எல்லாமும் கொடுப்போம். அது போக அவங்க வந்து காய்கறிகள், பழங்கள் என்னென்ன இதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லுவோம். அதை தகுந்த மாதிரி அதையும் அவங்க பின்பற்றணும். அதுக்கப்புறம் அவங்க மாதமானதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஹெப்பாரின்னு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? மாதமான உடனேவே அதை ஸ்டார்ட் பண்ணணும். அதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்த 3ஐயும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாலே மேக்ஸிமம் ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? சரி. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மேம். சொல்லுங்கப்பா. என் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி 2 தடவை அபாசனம் ஆயிடுச்சுங்க மேம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்தில் வந்து வலியே இல்லாமல் குழந்தை பிறந்துருச்சுங்க மேம். அதனால் என்ன பண்ணாங்கன்னா 2வது 3 மாதத்தில் வந்து கர்ப்பவாய் தையல் போட்டாங்க. போட்டுமே அவங்களுக்கு வலி இல்லாமல் குழந்தை பிறந்துருச்சுங்க மேம். இப்போ என்னங்க மேம் பண்ணலாம்? ஓ, சரிப்பா. இந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து சர்வைக்கல் இன்காம்பிடன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பவாய் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா வாயுடைய அளவு வந்து சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு வந்து குறைஞ்சது 3லேருந்து 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். 3க்கு கம்மியாகவோ இல்லை 2க்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து கர்ப்பவாய் தையல் போட்டு தான் ஆகணும். சரிங்களா? இப்போ தையல் போட்டும் குழந்தை வெளியில் வந்துருச்சு, அபார்ஷன் ஆகிடுச்சுங்கிறப்ப நம்ம வந்து அடுத்த தையல் எப்படி போடுவோம்னா லேப்ராஸ்கோப்பி மூலியமாக தான் நம்ம போட்டாகணும். சரிங்களா? லேப்ராஸ்கோப் மூலமாக பண்ணால் சக்ஸஸ் ஆகுவாங்க மேம்? எப்போங்க மேம் பண்ணலாம்? அப்படி போடுறது வந்து எப்போ போடலாங்க மேம்? லேப்ராஸ்கோப்பியில் போட்டால் சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன்று கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடி லேப்ராஸ்கோப்பியில் தையல் போடணும். இல்லை அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸில் லேப்ராஸ்கோப்பி எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா 3 மாதம் கருத்தரிச்சதுக்கப்புறம் குறைபாடு ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தையல் போடுவாங்க. சரிங்களா? ஓகேங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா.